இந்த நாளிலும் நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சங்கீத பகுதியை வாசித்து இந்த ஆராதனை துவங்குவோமாக. சங்கீதம் 91 முதலாம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனே கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கோடத்தை அணுகாது. ஆமேன். இந்த நாளும் நாங்கள் ஜெபித்திருந்தாலும் ஒரு சின்ன ஜெபத்தோடு இந்த ஆராதனை துவங்குவோமாக. ஆமீன். ஆண்டவரே அப்பா, அந்த நாளின் நன்றி. ஆண்டவரே அப்பா, அந்த நாளும் கத்துத்தாமே அப்பா, அந்த ஊழியத்திற்கு நான் தடையிருக்காம கத்துத்தாமே ஆண்டவரே அப்பா, என்னை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நான் செய்த ஒரு பாவங்களை மன்னித்து கத்துத்தாமே ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி இந்த ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனை இருக்கிற தரும்படியாக ஜெபிக்கிறேன். கத்துத்தாமே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மாலாத காரியம் ஒன்று மேலும் உமக்கு நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளும் நாங்கள் ஒரு பாடலை கொண்டு ஆண்டவரை சோசரிப்போம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நினைப்பார். வனபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
போதும். ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்று உனக்கு இல்லையே. துதி காணும் தொனித்து மகிழ்வாய். Alleluia, 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 ஆண்டவரே, நான் கடைசியின் தாழ்மையான வாழ்க்கை வாழக்கூடிய கிருபைகளுக்காகப்பா. ஆண்டவரே, மதவெளிக்காம ஆண்டவரை வாழக்கூடிய கிருபைக்காக ஆண்டவரே, சாட்சியாக வாழக்கூடிய கிருபையின் பலத்தையும் கற்றுத்தாங்க. ஆண்டவரை எனக்கு தந்தனை பலப்படுத்தப்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருக்காக என்று எனக்கு நன்றி 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 சொல்லுறேன். ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஆண்டவரே கற்றுத்தாங்க அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையிலையும் கற்றுத்தாங்க அப்பா. ஆண்டவரே தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா உங்களை தொழுது கொள்ள முடியாது. கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்பா. உங்கள் இதயங்களை கற்றுத்தாங்க பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே கற்றுத்தாங்க ஆண்டவரே வெண்மையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் கழுவின கிருபைகளுக்காக நன்றி. கற்றுத்தாங்க நீங்கள் சிந்தின ஒவ்வொரு ரத்தத்துக்காக நன்றி அப்பா. கற்றுத்தாங்க எனக்கு நன்றி சொல்லி நன்றி 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 நன்றி. சங்கீதம் 121 முதலாம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதனால் கர்த்தர் தாமே எங்களை நடத்துவாராக. இந்த நாளும் நாங்கள் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே.
என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. மாம்ச எண்ணம் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறேன். பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. மாம்ச எண்ணம் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறேன். பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. ஆமென், ஆமென். நாம் ஆண்டவரை துதிப்போமாக.
நாங்கள் ஆண்டவரே அப்பா நாளுக்காக நன்றி ஆண்டவரே கத்தித்தாமே ஆண்டவரே உங்களுடைய பலத்தை தரும்படியாக ஜெபிக்கலாம் ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா பலன் இல்லாமல் ஆண்டவரே அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே கத்தித்தாமே ஆண்டவரே அப்பா எங்களை ஆவிக்குள் இருந்தால் ஆண்டவரே சர்வ விதமாக கத்தித்தாமே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கத்தித்தாமே அப்பா எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ விபத்துகள் வந்தது ஆனாலும் கத்தித்தாமே நீங்கள் எங்களை கைவிடலப்பா ஆண்டவரே நீங்கள் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே இன்னட்டுமாய் ஆண்டவரே என்னுடைய உள்ளங்கையில் வரைந்த ஆண்டவரே என்னுடைய கண்மணியை போல் பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே கத்தித்தாமே அப்பா நாங்கள் பாவம் செய்தாலும் ஆண்டவரே நீங்கள் அந்த பாவத்தை மன்னித்து ஆண்டவரே இனிமேலும் அந்த பாவத்தை செய்யாது என்று சொல்லுகிற நல்ல அப்பா ஆண்டவரே நீங்கள் கத்தித்தாமே ஆண்டவரே அப்பா நாங்கள் வீட்டு பிள்ளைகளை இனிமேலும் விடாதபடி கத்தித்தாமே அப்பா பலத்து தரப்படியாக ஜெபிக்கிறேன் கத்தித்தாமே அப்பா சாட்சியாக வாழக்கூடிய கிருபை இந்த இடத்தில் தாங்க ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவரே சாட்சியாக வாழணும் ஆண்டவரே கத்தித்தாமே அப்பா எங்களோட மனசுக்குள்ள இருக்க ஆண்டவரே வெளிச்சத்தை ஆண்டவரே அப்பா மற்ற ஜனங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா காண்பிக்கக்கூடிய கிருபையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மத்தாக்கு ஒரு ஆண்டவரே அப்பா எங்களை கண்ட ஆண்டவரே ஓடணும் ஆண்டவரே கத்தித்தாமே அப்பா எங்கள் ஆண்டவரே அப்பா அவங்களோட வெளிச்சத்தை ஆண்டவரே காண்பிக்க கத்தித்தாமே கிருபையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் எல்லா காரியமும் எல்லாவற்றையும் நேசிக்க ஜீவனை எங்களுக்காய் தன்னுடைய ஜீவனை தந்தவர் எங்கள் பாவத்தை சுமந்தவர் அவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம் நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி
அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட வருகிறவர், அவரை பாடுவோம். ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுது, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுது, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுது, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுது. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தூய ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தூய ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
நமக்காய் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டவர், அவரை நாம் பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. திக்கற்றவர்கள் அனாதை பிறருக்காய் ஜெபிப்போம்.
இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக வார்த்தைக்காக ஜெபிப்போம்.